வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் பயிற்சி 3இல் 5ல் இரண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. சுருக்குக 2 இயற்கணித கோவைகள் இருக்குது. இதை நம்ம சுருக்கி எழுதணும். பாருங்க, ரெண்டுமே பெருக்கல்ல இருக்குது. முதல் இது எடுத்து எழுதிக்கலாமா? முதல்ல காரணிப்படுத்திட்டு பொதுவாக இருக்கிறத கேன்சல் பண்ணி மிச்சம் இருக்கிறத எழுதுனா போதும். அதான் என்னது? சுருக்கி கிடைக்கக்கூடிய ஆன்சர். இங்கே பாருங்க, இந்த x+4 நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கரெக்டாக காரணிப்படுத்தியே இருக்குது, அப்படியே தான் வரும். பை இந்த 3x + 4yயும் காரணிப்படுத்தி தான் இருக்குது, அது அப்படியே தான் வரும். பெருக்கல் இதை கொஞ்சம் நம்ம மாற்றி எழுத போகிறோம். இந்த 9x² நம்ம 3x² எழுதலாமா? 3² 9x² x². அப்போ 9x² நம்ம 3x² எழுதலாம். மைனஸ் போட்டாச்சு. இந்த 16y² 4y² எழுதலாம். 4² 16, y² y². அப்போ நம்ம எழுதியிருக்கிறது கரெக்டு. இப்போ பாருங்க, இதை நம்ம காரணிப்படுத்த போகிறோம். எப்படி காரணிப்படுத்துறது? ஐ மாதிரி போட்டு காரணிப்படுத்தணும், அந்த மாதிரி காரணிப்படுத்துவோமா? பாருங்க, x² கெழு 2, மாறிலி உறுப்பு -20 பெருக்குங்க. 20 2 40. என்ன 40? -40. எக்ஸோட கெழு 3. 2 எண்களை பெருக்கும்போது 40 வரணும், -40 வரணும். கூட்டினாலோ கழிச்சாலோ 3 வரணும். எந்த நம்பர்? 8 5 40. பாருங்க, ஓரத்தில் மைனஸ் இருக்குது. அப்போ சிறிய காரணிக்கு மைனஸ். இந்த சிறிய காரணி சிறிய எண்ணுக்கு மைனஸ் கொடுத்தா தான் நமக்கு +3 வரும். 8க்கு மைனஸ் கொடுத்தீங்கன்னா -3 வரும். சரியா? அது கவனமாக மைனஸ் கொடுக்கணும். இப்போ பாருங்க, இந்த இடத்துல என்ன செய்ய போகிறோம்? இந்த x² உறுப்பில் அடுக்க விட்டுட்டு அடிமானம் என்ன இருக்குது? 2x 2x. இங்கே கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணலாம். 2 2 4 2 8. இப்போ எழுதுகிற மெத்தட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க, x+4 இன்ட்டு 2x -5. 2x -5. இப்போ பாருங்க, ஈக்குவல் டு இந்த இடத்துல x+4 பை 3x + 4y எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே இருக்கட்டும். இந்த இடத்துல பாருங்க, a² - b². ஃபார்மில் இந்த இடத்துல எழுதுறேன் பாருங்க. a² - b² ஈக்குவல் டு a + b இன்ட்டு a - b. இந்த ஃபார்முலா தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். பாருங்கள், ஏக்கு பதிலாக 3x, பிக்கு பதிலாக 4y. அப்போ a + b, ஏக்கு பதிலாக 3x, ஃபார்முலா இருக்க ப்ளஸ்ஸு, பிக்கு பதிலாக 4y இன்ட்டு a - b, ஏக்கு பதிலாக 3x, ஃபார்முலா இருக்கிற மைனஸ், பிக்கு பதிலாக 4y. சரியா? பை இது எந்த மாற்றமும் இல்லை. x+4 இன்ட்டு 2x -5 காரணிப்படுத்திட்டோம். இப்போ எது கேன்சல் ஆகும் பாருங்கள். இந்த x+4ம் x+4ம் கேன்சல் ஆயிரும். அதுக்கு அடுத்தது 3x + 4y 3x + 4y கேன்சல். மிச்சம் எதுவும் கேன்சல் ஆகாது. மீதி இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 3x -4y மிச்சம் இருக்குது. பகுதியில் என்ன இருக்குது? 2x -5 மிச்சம் இருக்குது. இதான் என்னது? சுருக்கி நமக்கு கிடைக்கக்கூடியது. அடுத்தது ரெண்டாவது பாருங்க, இதை நம்ம சுருக்க போகிறோம். ஈக்குவல் டு, அங்கே இடம் பத்தாது, நாங்கள் கீழே எழுதுறேன். இங்கே என்ன இருக்குது பாருங்க, x-3 - -y-3. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஃபார்முலா அந்த இடத்துல எழுதுறேன் பாருங்க. a³ - b³ ஈக்குவல் டு a - b இன்ட்டு a² + ab + b². இந்த ஃபார்முலா தான் இந்த இடத்துல நம்ம பயன்படுத்த போகிறோம். பாருங்க, ஏக்கு பதிலாக என்ன இருக்குது? x, பிக்கு பதிலாக y. அப்படியே இதில் பிரதியிடுங்க. a - b, ஏக்கு பதிலாக x, பிக்கு பதிலாக y இன்ட்டு a², ஏக்கு பதிலாக x, x² ப்ளஸ் ab, ஏக்கு பதிலாக x, பிக்கு பதிலாக y ப்ளஸ் b², பிக்கு பதிலாக y, y² பை. இப்போ பாருங்கள், இதை நம்ம காரணிப்படுத்தணும். அதுக்கு முன்னால் இதுலேருந்து எதாவது பொதுவாக வெளியே எடுக்க முடியுமா செக் பண்ணிவிட்டு வெளியே எடுத்துடணும். 3 நம்ம பொதுவாக எடுத்துடலாம். எல்லாமே 3 மடங்கு தான். 3 எடுத்துட்டோம். இங்கே x² மட்டும் வரும். அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல பாருங்கள், நம்ம எதை பொதுவாக எடுத்திருக்கோம்? 3 எடுத்திருக்கோம் இல்லையா? அப்போ இங்கே 9 இருக்குது. அப்போ 3 9, 3xy. இந்த இடத்துல 6 இருக்குது. நம்ம 3 எடுத்திருக்கோம். அப்போ 2 3 6, அப்போ 2y² பெருக்கல். இப்போ பாருங்கள், இதை நம்ம காரணிப்படுத்த போகிறோம். எதை? x² + 2xy + y. இதை காரணிப்படுத்தலாமா? பாருங்கள், ஐ மாதிரி போட்டு தான் காரணிப்படுத்த போகிறோம். x² கெழு 1, y² கெழு 1. அப்போ ஓரொன்னா 1. xy கெழு 2. 2 நம்பரை பெருக்கும்போது 1, ஓரொன்னா 1, கூட்டும்போது 2. கரெக்டாக வந்துருச்சா? ஆனால் இங்கே எக்ஸும் ஒய்யும் இருக்குது. அப்போ இங்கே என்ன செய்யணும்னா, இங்கே மேலே வந்து ஒய் எழுதணும். பை கீழே இங்கே x² உறுப்பில் அடுக்க விட்டுட்டு அடிமானம் x பாருங்கள்,
எக்ஸ் ப்ளஸ் ஒரு ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒரு ஒய்ன்னு இருக்குது. அப்போது இந்த இடத்துல என்ன எழுதிக்கலாம்? எக்ஸ் ப்ளஸ் ஒய்இ ஒன்று போட வேண்டிய அவசியம் இல்லை. எக்ஸ் ப்ளஸ்ஸு ஒரு ஒய்இ பை. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஃபார்முலா என்னென்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. சரியா? அப்போ பாருங்கள், ஏக்கு பல எக்ஸ் பிக்கு பல ஒய். ஏ ப்ளஸ் பி, ஏ ப்ளஸ் பின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய்இ, ஏ மைனஸ் பின்னா எக்ஸ் மைனஸ் ஒய், எக்ஸ் மைனஸ் ஒய். சரியா? இப்போது நம்ம இன்னும் ஒன்று கேன்சல் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு முன்னாடி எதுக்கு நம்ம கேன்சல் பண்ணி விட்டலாம் பாருங்கள். எக்ஸ் மைனஸ் ஒய்இ எக்ஸ் மைனஸ் ஒய்இ, அதுக்கு அடுத்தது எக்ஸ் ப்ளஸ் ஒய்இ எக்ஸ் ப்ளஸ் ஒய். மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள், ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய்இ ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு இங்கே என்ன இருக்குது, ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஒய்இ இருக்குது பை. இப்போது இந்த பகுதியில் இருக்க 3 அப்படியே வந்துடும். இப்போ இதை நம்ம காரணிப்படுத்த போகிறோம். எப்படி காரணிப்படுத்த போகிறோம்? ஐ மாதிரி தான் போட்டு காரணிப்படுத்த போகிறோம். இங்கே பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயரோட கெழு 1, ஒய் ஸ்கொயரோட கெழு 2. அப்போ ஓ 2 2. அதுக்கு அடுத்து பாருங்கள், எக்ஸ் ஒய்யோட கெழு 3 இல்லையா? அப்போ 2 நம்பரை பெருக்கும்போது 2 வரணும், கூட்டினா 3. எந்த நம்பர்? ஓ 2 2. 1 2 பேர் 2, 1 2 3. கரெக்டாக வந்துருச்சா? ஆனால் இங்கே எக்ஸ் இருக்குது, ஒய் இருக்குது. இங்கே ஒய் இருக்கிறதுனால அப்போ இங்கே ஒரு ஒய், இங்கே 2 ஒய் பை. இப்போ பாருங்க, இந்த எக்ஸ் ஸ்கொயர் உறுப்பில் அடுக்க விட்டு அடிமானம் எக்ஸு எக்ஸு. அப்போ இதை காரணிப்படுத்தா என்ன வருது? எக்ஸ் ப்ளஸ் ஒரு ஒய், எக்ஸ் ப்ளஸ் ஒரு ஒய். அந்த ஒன்று போட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு அடுத்தது எக்ஸ் ப்ளஸ் 2 ஒய், எக்ஸ் ப்ளஸ் 2 ஒய். இப்போ பாருங்க, நமக்கு எது எது கேன்சல் ஆகும்? இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய்யும் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யும் கேன்சல் ஆயிரும். மிச்சம் என்ன இருக்குது பாருங்க, ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய்இ ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை. இந்த இடத்துல 3 இருக்குது, இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் 2 ஒய் இருக்குது. இதான் என்னது? நமக்கு சுருக்கி கிடைக்கக்கூடிய ஆன்சர். சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.